ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு சிவா விஷ்ணு கோயிலுக்கு போயிருந்தேன். அங்கே போனேன். அதாவது கிட்டத்தட்ட 8 மணிக்கு மேலே போனேன்னா, அதனால் கோயில் மூடலாமா அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜில் இருந்துச்சு. உள்ளே யாருமே இல்லை, நாங்கள் 2 பேர் மட்டும்தான் உள்ளே போனோம். போனோடனே போய் ஒவ்வொரு சாமியவா அப்படியே கும்பிட்டுட்டு சுற்றி சிவா விஷ்ணு 2 பேரையுமே கும்பிட்டு முடிச்சுட்டு வெளியே கிளம்ப போகும்போது அந்த விஷ்ணு லைனில் இருக்கிறவர் தீர்த்தம் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. சரி ரைட்டுன்னு சொல்லி போனால் உடனே இந்த இடத்துல தான் நிற்கணும், அந்த பக்கம் தான் நிற்கணும்னு நிறைய ஏதாவது சொன்னார். மொதல் என்னென்னா இந்த பக்கத்தில் தீர்த்தத்தை வச்சுருந்தாரு, அதுக்கிட்ட நின்று அங்கே நிற்கக்கூடாது, எதுக்கு இப்படி நிற்கணும்னாரு. சரி எல்லாம் ஓகே. அப்புறம் தீர்த்தம் கொடுத்தாருன்னா வாங்கி, நான் சின்ன வயசில் என்ன சொல்லுவாங்க, தீர்த்தத்தை வாங்கணும்னு டொபக்குன்னு குடிக்கக்கூடாது, அப்படி வாங்கி அப்படி கண் பக்கத்தில் இப்படி இது பண்ணிட்டு அப்படி குடிச்சிட்டு அந்த கையில் ஈரம் இருக்கும் பார்த்தீங்களா, அதை 2 கண்ணையும் இப்படி வச்சுக்கிடணும், அப்புறம் உச்சந்தலையில் இப்படி வச்சிடணும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னு கேட்டேன் அப்போ சின்ன பிள்ளையிலேயே. அப்போ அவங்க சொன்னாங்க, அந்த தீர்த்தம் நல்லா சில்லுன்னு இருக்கும், உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடியது, கண்ணில் வச்சிங்கன்னா கண்ணில் இருக்கிற சூடெல்லாம் குறையும். இது கிரவுண்ட் சக்கரா, அந்த கிரவுண்ட் சக்கராவில் கடவுளுடைய இதெல்லாம் ஆசீர்வாதங்கள்லாம் உள்ளே போகுது அப்படின்னு அர்த்தம்னு சொன்னாங்க. நானும் சரின்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான் எல்லா கோயிலையும் போய் கொடுத்தோன்னே இதே மாதிரி வாங்கி பண்ணுவேன். இன்னைக்கு என்னன்னா, அந்த ஐயர் உடனே என்ன சொல்லிட்டாரு, நீங்கள் தீர்த்தத்தை தலையில் இப்படின்னு கையை வச்சுட்டீங்க, அதனால உங்களுக்கு ஜடா வைக்க முடியாது. ஜடான்னா இந்த ஒரு இது மாதிரி சாமிக்கு வைக்கிற மாதிரி, ஒரு ராஜாக்களுக்கெல்லாம் வைக்கிற மாதிரி ஒரு இது வச்சுப்பாங்க பார்த்தீங்களா, திருவடியோடு இருக்கும், அதை எடுத்து இப்படி வைப்பாங்க நமக்கு. அந்த இதை வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி, இப்படிலாம் இனிமேல் பண்ணக்கூடாது அப்படின்னாரு. இதில் நான் என்ன சொல்ல வரேன்னா, கோயிலுக்கு போனால் சாமியை தான் நம்ம கும்பிட முடியும். இந்த சில சடங்குகள் சம்பிரதாயங்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி சொல்லி கொடுத்தா எந்த கோயிலில் என்ன பண்ணணும்னு தெரியாது. பேசாமல் கோயிலில் இனிமேல் எல்லாம் பண்ணுங்க, எழுதி போட்டு வச்சுருங்க, இதுதான் பண்ணணும், இப்படிதான் நீங்கள் சாமி கும்பிடணும்னு சொன்னால் நம்மளும் அதே மாதிரி கும்பிட்டுட்டு ஓடி வந்துடலாம். அதனால இந்து மதம் வளரணும்னு நினச்சா இந்த மாதிரி இந்த நச்சக்கெல்லாம் இருக்கும்போது இப்போ காலத்து பிள்ளைங்க வராது. நான் ஆனால் அதுக்காக போக மாட்டேன், நாளைக்கு போவேன். அவர் சொன்ன மாதிரி அவங்க கோயிலில் வேணால் கிரவுண்ட் சக்கரால வைக்காமல் விட்டுருவோம் தீர்த்தத்தை, அவ்வளோதான். அதுக்காக ஜடா வைக்க மாட்டேன், அதை விஷ்ணு என்னமோ இது பண்ணிட்டாரு அப்படி இப்படின்னு அவர் சொன்னது கொஞ்சம் இதாக தான் இருந்துச்சு. இதை ஐயர்கள் ஐயங்கார்கள்லாம் இனிமேல் முதல்ல எழுதி போட்டு வச்சுக்கோங்க, வச்சிங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் செஞ்சுருவோம். ஓகேயா?